இப்ப நாங்க பார்க்க போறது 2002ஆம் ஆண்டு தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை அரச பரீட்சை வினாத்தாள் 2ன் 30 புள்ளிகளை பெறக்கூடிய சுற்றாடல் சார்ந்த செயற்பாட்டு வினாக்கள். உங்களுக்கு இந்த சுற்றாடல் சார்ந்த செயற்பாட்டு வினாக்கள்ல முதல்ல இருந்து ஆரம்பத்தில் இருந்து 95ஆம் ஆண்டில இருந்து 2024ஆம் ஆண்டு வரையிலும் சுற்றாடல் சார்ந்த செயற்பாட்டு வினாக்கள், அதாவது சரியான விடையை தெரிவு செய்க என்பதுதான் கூடுதலாக வந்தது. ஆனா இந்த பரீட்சைகள்ல முன்பு சரி பிழை என அடையாளமிடுகின்ற செயற்பாடும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டது. ஆனா 30 வினாக்கள் தரப்பட்டு 30 வினாக்களுக்கும் ஒவ்வொரு புள்ளி வீதம் 30 புள்ளிகள் வழங்கப்பட்டன. இப்பொழுது நாங்கள் 27வது வினாவிலிருந்து விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்க போறேன். நீங்கள் அவற்றை கேட்டு தெளிவு பெற்று வகுப்புக்கு தகுதியுள்ளவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். 27வது வினா, நீலச் சாயத்துடன் சிவப்பு சாயத்தை கலப்பதால் ஊதா நிறத்தை பெற முடியும் என்ற வினாவுக்கு விடை அணுகுவோம். இது நிறங்களை இன்னொரு நிறத்தோட கலந்து புதிய ஒரு நிறத்தை பெறுகின்ற செயற்பாடு. உண்மையிலேயே நிறங்கள் என்பது எங்கிருந்து தோன்றுகின்றது என்றால் சூரிய ஒளியிலிருந்து தான் தோன்றுகின்றது. சூரிய ஒளியில 7 வகையான நிறங்கள் வானவில்லாக தெரியும் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த நிறங்கள் தான் ஒரு நிறம் கலந்து பல நிறங்களாக எங்களுக்கு பொருட்கள் காட்சியளிக்கின்றது. இப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் நிறங்கள் வித்தியாசம் தெரியும் என்று சொல்வதற்கில்லை. இப்ப நாங்கள் மனிதர்களாகிய எங்களுக்கு நிறப்பாகுபாடு கண்ணில் தெரியும். சில ஜீவராசிகளுக்கு நிறங்கள் தெரிய போவதில்லை. இந்த பழங்கால திரைப்படம் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும். இப்ப நாங்க பார்க்கறது ஈஸ்ட்மன் கலர் என்கின்ற பல நிறங்களும் சேர்ந்ததாக இருக்கிறது. அப்ப இந்த நிறங்கள்ல உள்ள விஸ்தீரணத்தை பற்றி சொல்றேன் பாருங்க பிள்ளைகள். அதாவது முதன்மை நிறங்கள் 3 இருக்கின்றது, துணை நிறங்கள் 3 இருக்கின்றது. எப்படி என்றால் முதன்மை நிறங்கள் 2 சேருகின்ற போது ஒரு துணை நிறம் உருவாகின்றது. அப்ப இதை நாங்க மனனம் பண்ணுவதற்கு நாங்க 2 முக்கோண வடிவத்தை கீறுவதன் மூலம் இதனை புரிந்து கொள்ள முடியும். ஒரு முக்கோணத்தை நிமிந்த நிலையிலும் அடுத்த முக்கோணத்தை அதுக்குள்ள சரிந்த நிலையிலும் கீறுவோமாக இருந்தால், இப்ப நான் இதுல பேப்பர்லயே மேல உங்களுக்கு கீறி காட்டுறேன், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கோ. அது இந்த முக்கோணம், அதாவது முக்கோணம் என்பது 3 பக்கங்களை கொண்டது. இப்படியான முக்கோணம் ஒன்று இருக்குது. இது கீழிருந்து மேலாக கூம்பிக் கொண்டு போகுது. அதே நேரம் இதுக்குள்ள இன்னும் ஒரு முக்கோணத்தை நாங்கள் மேலிருந்து கீழாக கூம்பி வருவது போல கீறுகின்ற போது இதுல இந்த 6 நிறங்களை முதன்மை நிறங்கள் 3, துணை நிறங்கள் 3 என்பது பற்றி கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப நன்றாவதான் நீங்க பிள்ளைகள், முதன்மை நிறங்கள் என்பது சிவப்பு, மஞ்சள், நீலம். அப்ப நான் அந்த நிறங்களை இங்க முதல் எழுத்தை மட்டும் குறிக்கிறேன். சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், நீல நிறம். இப்ப உங்களுக்கு முதன்மை நிறங்கள் 3 பற்றிய அறிவு கிடைத்துவிட்டது.
இந்த முதன்மை நிறங்கள்ல 2 நிறங்களை கலப்பதன் மூலம் ஒரு புதிய துணை நிறத்தை பெற முடியும். இப்ப நாங்க இதுல சிவப்பையும் இந்த சிவப்பு என்பதையும் இந்த மஞ்சள் என்பதையும் கலப்பதன் மூலம் புதிதாக நாங்கள் செம்மஞ்சள் நிறத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப நான் சுமாராக அது எழுதுறேன். செம்மஞ்சள் நிறம். அதே போல இந்த நீலத்தையும் மஞ்சளையும் கலப்பதன் மூலம் நாங்கள் பச்சை நிறத்தை பெற முடியும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கோ. நாங்கள் கலக்கிற நிறங்கள் நீல நிறமும் மஞ்சள் நிறமும் கலக்கிற போது பச்சை நிறம் கிடைக்கின்றது. இப்ப நீலத்தையும் சிவப்பையும் கலந்தால் கிடைக்கக்கூடிய நிறம் யாது என்று கேட்கப்படுகின்றது. அது ஊதா நிறம். நான் இங்கே ஒரு புதிதான ஒரு நிறத்தை தருகின்றேன். அது ஊதா நிறம். அப்ப இப்ப எங்களுக்கு இதுல முதன்மை நிறங்கள் 3 என்பதும் அதை 2 சோடிகளாக கலப்பதனால் துணை நிறங்களையும் பெற முடியும் என்ற ஆரம்ப கருத்து புலனாகின்றது. ஏனென்றால் சுற்றாடல் என்பது நம்மை சூழ உள்ள சகல விடயங்களையும் அறிய வேண்டும். அப்ப அதுக்கு ஒரு குறிக்கப்பட்ட இல்லை. சிலர் தவறாக அப்படி கருத்தலாம். என்ன சிலபஸ்ல இந்த தானே இருக்கு படிக்கணும். இல்லை. ஏனென்றால் அரச பரீட்சையில பாருங்க பல வகையில கேள்விகள் கேட்கப்பட்டது. பறவைகள் இந்த கால் வடிவங்கள் அப்படி பல விதத்திலும் கேட்கப்படலாம். சுற்றாடல் என்பது எங்களோட சூழ உள்ள சகல விடயங்களையும் நாங்கள் கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா விடயத்தையும் பற்றி ஓரளவு எங்களுக்கு அறிவித்தல் வேணும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப நாங்க இந்த நேரம் விழிப்போடு இருக்கிறோம் என்றதான் கருத்து. விழிப்புணர்வோடு இருந்தால்தான் எங்களோட சூழல்ல நாங்கள் காணுகின்ற எல்லாவற்றையும் எங்களை கிரகித்துக் கொள்ள முடியும். இப்ப உங்களுக்கு இந்த நிறங்கள் பற்றிய அடிப்படை கருத்து தந்துவிட்டேன். இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். நீல சாயத்துடன் சிவப்பு சாயத்தை கலப்பதால் ஊதா நிறத்தை பெற முடியும். இங்க பாருங்கோ, நீலத்தையும் சிவப்பையும் கலந்த போது எங்களுக்கு ஊதா நிறம் கிடைக்கின்றது. ஆகவே அந்த கேள்விக்கான விடை சரி என்பது ஆகும். அப்ப சரி என அங்க அறிவுறுத்தல் தந்திருக்க அடையாளம் குறியீடு எழுத போட சொல்லிட்டார். நீங்களே அதை குறியீடை பார்த்துட்டு சரி என்று சொல்லி எழுதுவது உண்மையிலே தவறு. என்ன காரணம் என்றால் 5ஆம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சையை பொறுத்தவரையில போதனைகளை பின்பற்றுதல், அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல், சொன்னதை செய்தல் என்கின்ற ஒரு முக்கிய விடயம் இருக்கின்றது. இதே சொன்னமோ அதைத்தான் செய்யணும். நீங்க நினைத்ததை செய்யக்கூடாது. அப்ப இங்க குறியீடு இடுக என்றால் குறியீடைத்தான் இடுக வேண்டும். அதற்காக சானா டீனா என்று சரி என எழுதக்கூடாது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினாவை பாருங்கோ. கோழியின் உச்சுவாசமும் வெளிச்சுவாசமும் கொண்டை மூலம் நடைபெறும். தவறு. கோழியும் இந்த நாங்கள் ஜீவராசிகள் ஆடு மாடு நாய் பூனை என்கின்ற வரிசையில பறவை இனமாக இருந்தாலும் அதின் சுவாசம் கிட்டத்தட்ட நெருங்கிய சுவாசமாக இருக்கின்றது, நுரையீரல் சுவாசம். அப்ப கொண்டை மூலம் என்பது தவறான கருத்து. அப்ப நாங்கள் அதுக்கு அந்த விடைக்குரிய இடத்தில்தான் தர என்கின்ற பிழை அடையாளத்தை இடுதல் வேண்டும். அடுத்தது, துத்திரி காற்றின் மூலம் பரவும் தாவரம் ஆகும். அதுவும் தவறான கருத்து. அதாவது வித்துப்பரம்பல் என்ற பாடப்பரப்புல நாங்கள் வித்துப்பரம்பல்ல பல வகை இருக்கின்றது. விலங்குகளின் மூலம் பரவுதல், காற்றின் மூலம் பரவுதல், நீரின் மூலம் பரவுதல், வெடித்து பரவுதல் என்று 4 பிரதான விடயங்களை அறிந்திருக்கிறோம்.
அப்ப விலங்குகளின் மூலம் ஒரு வித்து பரம்பலடைய வேண்டும் என்றால் அந்த விலங்கை அந்த பிராணிகள் உணவாக கொள்ளுகின்ற போதுதான் அந்த வித்து விலங்குகளினூடாக பரம்பலடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்ப நீங்க மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மாங்காய விலங்குகள் சாப்பிடாது, அது புளிக்கும். பாருங்க, அந்த வித்துக்கள்ல கூடி அது பரம்பலடைகிற நேரத்துக்கு அது சுவ மாறுபடுது. மாங்காய் முதல் புளிக்குது, அதாவது ஆக இளமை பருவத்தில் அது கைக்குது டெக்ஸ்சர், பிறகு புளிக்குது, அப்ப அதுல விலங்குகள் சாப்பிடாது. பிறகு மஞ்சள் நிறமாக மாறி, பச்சையா இருந்தது மஞ்சள் நிறமாக மாறி அது இனிக்க தொடங்கின பிறகுதான் விலங்குகள் அதை சாப்பிடும். விலங்குகள் என்ன நின்ற இடத்திலேயே அதை சாப்பிட்டு அந்த இடத்திலேயே போடுமா? இல்லை, சாப்பிட்டு கொண்டே வித்த இன்னொரு இடத்துல போடும். அது இனத்தின் அந்த வித்து பரம்பரைக்கு இன பரம்பரைக்கு உதவுகின்றது. அப்ப தாவரங்கள், அதாவது விலங்குகளுக்கு தீனியானால் தான் பரவும். அது மட்டுமல்ல, சில விலங்குகள் உணவை சாப்பிடக்க இந்த வித்துக்கள் ஒட்டி கொண்டும் பரம்பல் அடைவது இருக்கின்றது. பறவைகள் எல்லாம் சில பறவைகள் சில வித்துக்களை சாப்பிடுகின்ற போது அது வித்து சாப்பிடவில்லை, அதன் வேற பகுதியை சாப்பிட இந்த வித்து அதில் சொண்டுகளிலே ஒட்டி கொண்டு போய் இன்னொரு இடத்துல அந்த சொண்டுகளை அது தேய்க்கிற போது அது பரம்பல் அடையும். நீங்க பார்த்திருப்பீர்கள். இப்ப காகங்கள், பறவைகள் அநேகமாக சொண்டுகளை தேய்த்து கொண்டு இருக்கும். ஏன் சொண்டுகளை தேய்க்கின்றது? அந்த ஒட்டுப்படுத்தி இருக்கின்ற வித்துக்கள் அதுக்கு ஒரு இடையூறாக இருக்கின்றது. அப்ப அதை என்ன செய்யுது? சொண்டை தேய்க்கிற நேரம் அந்த வித்து அங்க பரம்பல் அடைகிறது. அப்ப நாங்க வித்துக்கள் விலங்குகளினூடாக, இப்ப நாயுருவி எல்லாம் ஒருவர் காட்டுக்கு பாதைக்க பூவைக்க ஆடையில தொற்றி கொண்டு பரவுது. இந்த வகையில வித்துக்கு உணவாகவோ வேறு ஒரு வகையிலேயோ வித்துக்கள் பிராணிகள் ஊடாக பரகிறது. அதே மாதிரி நீர்ல பரபர வித்தா இருந்தால் அது நீர்க்கரைகள்ல இருக்கிற தாவரத்தால தான் அந்த நீர்ப்பரம்பல் இடம்பெறும். ஏன்? நீர்ப்பரம்பல் என்பது ஆற்று நீர், கடல் நீர் போன்றவற்றால் வித்துக்கள் பரம்பல் அடையும். அப்ப கடற்கரையில இருக்கிறதா இருக்கணும், அல்லது ஆறு பக்கத்து ஆற்றங்கரைகள்ல இருக்கிறதா இருக்கணும். இப்ப நாங்க தென்னை எடுத்துக்கொள்வோம். தென்னை கடற்கரை ஆற்றங்கரை ரெண்டு இடத்துலையும் இருக்குது. கடற்கரையில இருக்குது என்றால் அந்த தென்னை விழுந்து கடல் நீரோடைய அள்ளுப்பட்ட அலையாக போய் இன்னொரு இடத்துல கரி ஒதுங்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. எப்படி? முதல் விழுகின்ற போது தென்னை இந்த தேங்காய் பாரமாக இருக்கிறதால அது உள்வாங்கப்படுகின்றது அலைக்குள்ள கடலுக்கு. பிறகு அது காய்ந்து காய்ந்து அதனுடைய பாரம் குறைந்த பிறகு அலைகளால வெளித்தள்ளப்பட்டு கரையடையுது. அப்ப அந்த இடத்துல புதிய தாவரம் முளைக்குது. அப்ப வித்துக்கள் நீரினூடாக பரம்பலடையணும் என்றால் அது மிதக்கக்கூடியதாக இருக்கணும். அப்ப அந்த வித்தின் மிதக்கும் தன்மை, அதாவது பாரம் குறைவாக இருக்க வேணும். அதுல அதாவது நடு இடைவெளிகள்ல காற்று இடைவெளிகள் இருக்க வேண்டும். நீங்கள் தேங்காய் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேங்காயில உள்ளோடு இல்லாத தேங்காயை கிராமப்புறங்கள்ல ஒல்லி தேங்காய் என்று சொல்வார்கள். அந்த ஒல்லி தேங்காயில உள்ளீடு இருக்காது, அதுல கூடியளவு தும்புதான் இருக்கும். அந்த தும்புக்கு மேல மட்ட நல்ல இறுக்கமாக காற்றுள்ளு போகாம மூடி இருக்கும். அப்ப அது தண்ணிக்கு நல்லா மிதக்கும். அப்ப கிராமப்புறங்கள்ல நீந்தி பழகிறவர்கள் இந்த ஒல்லிகளை இடுப்புல கட்டி போட்டு தண்ணிக்கு விழுவார்கள். கண்டிப்பாக அவர் தாழ மாட்டார் என்று சொன்னால் அந்த ஒல்லி தேங்காய்கள் அவரை மேலே மிதக்க வைக்கும். அப்ப நாங்க இப்ப வித்து பரம்பல் பற்றிய ஓரளவு விடயங்களை புரிந்து கொள்வதற்காக பார்க்கிறோம். அப்ப நீர்னால பரம்பரையோட வித்து பாரம் குறைவா இருக்கணும், அப்படித்தான் பரம்பல் அடையும். காற்றினாலே பரம்பரையா இன்னும் பாரம் குறைவா இருக்கணும், மெல்லிய சின்ன வித்தா இருக்கணும். அது பரசூட் போன்ற அமைப்பில காற்றிலே அள்ளப்பட்டு போகக்கூடியதாக மேலே முடியல் இருக்க வேண்டும். அப்ப இங்கே துத்துரி காற்றின் மூலம் பரவுவது என்பது தவறு. அதாவது நாங்கள் அதற்குரிய விஸ்தீரணத்தை பெறுவதன் மூலம் நாங்க அது தவறா சரியா என்பதை வெளியளிக்க பழக வேண்டும். அதே மாதிரி வித்துக்கள் வெடித்து பரம்பல் அடைவதை அறிந்திருப்பீர்கள். வெண்டி வித்துக்கள் எல்லாம் வெண்டிக்காய் நல்ல இளம்பதமாக இருக்க சமைப்பதற்கு எடுத்து விடுவார்கள்.
கவனியாமல் விட்டால் அது முற்றிச்சா இருந்தால் முற்றியது வெண்டி வித்துக்கள் பரம்பலடைகின்றது. அப்ப வெண்டியில வித்து எடுக்கணும் என்றால் வெண்டி நல்லா முற்றி வந்த பிறகுதான் அந்த வித்தை எடுப்பார்கள். அப்ப எங்களுக்கு இப்ப 29வது விடை பிழையான தகவல் என்பது தெளிவாகிவிட்டது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். எவ்வித நிழலும் காலையில் ஒரு திசையிலும் பிற்பகலில் அதற்கு எதிரான திசையிலும் படியும். இது சரியா பிழையா? அப்ப நாங்க இந்த நிழல் எவ்வாறு உற்பத்தி ஆகிறது என்பதை தெரிந்து கொள்ளணும். நிழல் என்பது என்ன? ஒரு வெளிச்சம் ஒரு பொருள்ல பட்டு அதனூடாக ஊடு புக முடியாவிட்டால் அந்த பொருளின் வடிவம் நிழலாக விழுகின்றது. இப்ப எங்களுக்குல வெளிச்சத்தை ஒரு இடத்துல பாட்டினால் அது இன்னொரு பக்கத்தால வெளியேறும் என்று தவறாக கருதி விடாதீர்கள். வெளியேறாது. ஏனென்றால் எங்கட உடல் உறுப்புகள் எல்லாம் எலும்புகள் சதைகள் எல்லாம் ஒளிய ஊடுருவ விடாது. அப்ப நீங்க கேட்கலாம், எக்ஸ்ரே எடுக்கிறார்களே, அது அது அதற்குரிய கதிர்களை பாய்ச்சுகிறார்கள். அதாவது எக்ஸ்ரே என்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். எக்ஸ்ரேக்கு சாதாரண கதிர் அல்ல, அது கொஞ்சம் பவர் கூடின கதிரை உடம்புக்கால பாய்ச்சி அந்த எலும்புகளை எல்லாம் படம் எடுக்கிறார்கள். அதே மாதிரி இப்ப எம்ஆர்டி சிடி என்ற முறைகள் எல்லாம் இருக்கின்றது. அதெல்லாம் நவீன முறை. அவையும் என்ன? கதிர்களை பாய்ச்சப்படுகின்றது. நீங்க அந்த எக்ஸ்ரே எம்ஆர்டி சிடி எடுக்கிற இடங்கள்ல போய் பாருங்க, அதை செய்கிறவர்கள் ஒழித்திருப்பார்கள். ஏன் அங்க கிட்ட வர மாட்டார்கள். அது தொடர்ச்சியா அவர்களுக்கு ஊடுருவினால் அவர்களுக்கு பாரதூரமான புற்றுநோய் ஏற்பட சாதகம் இருக்கு. ஆனா நோயாளிக்கு ஒரு தடவை இரு தடவை தானே செய்கிறார். அதால பெரிய பாதிப்பு வராது. ஏனென்றால் அவருக்கு உள்ளுக்கு இருக்கிற பாதகத்தை பார்ப்பதற்குத்தானே செய்கிறார்கள். அப்ப நிழலும் திசையும் என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்க பூமிக்கு எப்படி ஒளி கிடைக்கின்றதா? சூரியன் மூலம்தான். அப்ப பூமி ஒளி உடையதா இல்லை. பூமியின் இயல்பு இருட்டுதான். அப்ப பூமிக்கு வெளிச்சம் கிடைக்கிறது சூரியனால. சூரியன் ஒரு ஒன்றில படுகின்ற போது அந்த நிழல், அதாவது ஒளி ஊடு போக முடியாதபடியால் நிழல் விழுகின்றது. அவர்களை தெரியணும், சூரியனா பூமியா சுற்றுகின்றது. சூரியன் என்பது நிலையாக நிற்கிற ஒரு சக்தி, ஒரு கோள். அது மிக பிரமாண்ட நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் நாங்க கண்ணுக்கு தெரிகிற நட்சத்திரங்கள் எல்லாம் தூர இருப்பதாலே எங்களுக்கு நட்சத்திரமாக தெரிகிறது. அதுவும் மேல சூரியன் தான். அப்ப நாங்க பிரபஞ்சத்தை ஆய்வு செய்து அறிவதற்கு எங்களுடைய அறிவு பத்தாது. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எவ்வளவோ ஆய்வு செய்து கூடி அதை கண்டுபிடிக்கவில்லை. அப்ப நாங்க இருக்கிறது சூரிய குடும்பம். சூரியன் என்பது ஒரு தீப்பிழம்பு, பெரிய தீ நெருப்பு. அந்த தீப்பிழம்பில இருந்துதான் வெளிச்சமங்களுக்கு வருகிறது. இப்ப கை விளக்க நாங்கள் குப்பி விளக்க எரித்து விட்டா இல்ல இந்த வெளிச்சம் வருது. அப்ப வெளிச்சம் பார இடத்தை நாங்கள் சொல்றது ஒளி முதல். ஒளி ஆரம்பிக்கணும் முதலிடம். ஒளி பட்டு தெரிக்கும். ஒரு கண்ணாடியை நாங்கள் அதுக்கு நேரே பிடித்தால் ஒளி அதுல பட்டு தெரிக்கும். அதே போலதான் சந்திரன் ஒளி முதல் அல்ல, சூரியன் ஒளி பட்டு எங்களுக்கு தெரிக்கின்றது. அதே மாதிரி தான் பூமியும். பூமியிலையும் சூரியன் ஒளிபட்டு தெரித்து சந்திரனுக்கு தெரியுமாம். அதாவது இப்ப நாங்க பார்க்கிறோம், சூரிய ஒளி சந்திரன்ல பட்டு தெரிப்பதை நாங்கள் பார்த்து வளர்பிற தேய்பிற பௌர்ணமி என்று பார்க்கிறோம். இதே போல சந்திரனிலிருந்து சூரியனை பார்த்தால் எங்கட பூமியை பார்த்தாலும் பூமியும் வளர்பிற தேய்பிறையாக பௌர்ணமியாக காட்சி அளிக்கும். ஆனா எங்களுக்கு சந்திரன் தோன்றுகிற காட்சியை விட 6 மடங்கு பெரிதாக எங்கட பூமி சந்திரன்ல பெரியதாக காட்சி அளிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் ஏன் இதுல நிறைய விடயத்தை சொல்லித்தாரன் என்றால், உங்களுக்கு இந்த சுற்றாடல் சார்ந்த விடயங்கள் நிறைந்த அறிவு இருப்பது நல்லது என்பதால் ஆகும். அப்ப இப்ப பாருங்கோ,
நாங்கள் இப்ப 4 திசைகளை சிலுவை அடையாளத்தில் எழுதுகின்றோம். அதுல மேல வடக்கு திசை, அப்படியே வலஞ்சுழியாக வருவது கிழக்கு திசை, அடுத்திய வலஞ்சுழியாக கீழே வருவது தெற்கு திசை, அடுத்தது வலஞ்சுழியாக போவது மேற்கு திசை. அப்ப நாங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ற சொற்களை மனனம் பண்றதுக்கு வந்த கிழவி தென்னைக்கு மேல் அல்லது வந்த கிழவன் தென்னைக்கு மேல் என்று நாங்க தெரிந்து கொள்ளலாம். இப்ப சூரியனை பொறுத்தவரையில இந்த பூமி தான் சுற்றுகின்றது என்றதை உங்களுக்கு சொன்னேன். சூரியன் நிலையாக இருக்கின்றது. அப்ப சூரியன் ஒரு பெரிய நீண்ட தூரத்துல, இதை நான் இங்க தூரத்தை குறித்து காட்ட முடியாது, நீண்ட தூரத்துல பிரகாசமாக ஒளிந்து கொண்டு இருக்கின்ற போதோ இந்த ஒளி எங்களுக்கு முதல் கிழக்கு திசையில தான் கிடைக்கின்றது. அப்படியே பூமி சுற்றுகின்ற போதும், அதாவது கிழக்கு திசைக்கு பிறகு அது அப்படியே மேற்கு வந்து மேற்கு வருகின்றது. அப்ப மேற்கு நோக்கி நகர்வதாக நாங்க நினைக்கிறோம். அப்ப கிழக்குல நிக்கிற போது ஒருவர் இப்படி நின்றாவற்ற நிழல் மேற்கு திசையிலான் விடும். மேற்கில ஒளி நிற்கின்ற மேற்கில சூரியன் நிற்கின்ற போது மாலை வேளையில ஒருவற்ற நிழல் கிழக்கு திசையிலான் விடும். இதுதான் இங்க கேட்கப்பட்டது. எவ்வித நிழலும் காலையில் ஒரு திசையிலும் பிற்பகலில் அதற்கு எதிரான திசையோ, கிழக்கு என்றால் முதல்ல காலையில மேற்கு திசையில நிழல் விடும், மாலையில கிழக்கு திசையில விடும். அதற்கு எதிரான திசை மேற்கு கிழக்கு என்பது. அப்ப அது பொருத்தமான விடை என்பதால் சரி என்ற அடையாளத்தை இடுதல் வேண்டும். நன்ற மாணவர்களே, நான் தொடர்ச்சியான வினாக்களை தொடர்ச்சியாக பார்வையிடுவோம். இப்பொழுது இதனை பார்த்ததை கிரகித்துக் கொள்வோம்.